ஹாய் கைஸ், நாம் இன்றைக்கி புதுசாக ஒரு சைனீஸ் ட்ராமா தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கிட்டே நான் ஒன்று சொல்லிக்கிறேன். இவ்வளோ நாள் நான் ட்ராமா அப்லோட் பண்ணல. எதுக்குன்னா எனக்கு ஒரு நல்ல ட்ராமா கிடைக்கவே இல்லை, அதனால தான் அப்லோட் பண்ணல. இப்போது ஒரு நல்ல ட்ராமா கிடச்சிருக்கு, அதனால தான் அப்லோட் பண்ண வந்திருக்கேன். மறக்காமல் நம்மளோட சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு நமக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். வாங்க கைஸ், இப்போ டைரெக்டாக ட்ராமாக்குள்ளே போகலாம். ட்ராமாவோட ஸ்டார்டிங்லேயே ஹீரோ பிடிச்சி ஹீரோயினை அடித்து கீழே தள்ளுறாரு. எவ்வளோ தைரியம் தான் என் பாட்டியை மேலேருந்து கீழே தள்ளி விட்டுருப்பண்றாரு. உடனே அந்த தோங் சொல்கிறா, நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறது வேறோட குழந்தை, அதை பாட்டி தெரிஞ்சுக்கிட்டாங்க, அதனால தான் நீ பாட்டியை மேலேருந்து கீழே தள்ளி விட்ட அப்படின்னு சொல்லி தோங் சொல்கிறா. அதுக்கு ஹீரோயின் சொல்கிறா, ஏன் நீ பொய் சொல்லாத, நான் பாட்டியை தள்ளவே இல்லை அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்கிறா. இப்போ ஹீரோ பிடிச்சி ஹீரோயினை திட்டிகிட்ருக்காங்க. ஹீரோயினுக்கு வந்து வயிறு வலிக்க ஆரம்பிக்குது, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா போல். ஹீரோ கிட்ட ஹெல்ப் கேட்குறா. உடனே ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா, ரெண்டு பாடி கார்டை கூப்பிட்றாரு. அப்போ ஒரு ஃப்ளாஷ்பேக் நினச்சி பார்க்குறாரு. ஹீரோயின் வந்து வேற ஒருத்தரோட இருக்க மாதிரி ஹீரோ கிட்ட காமிச்சிருக்காங்க, அதனால தான் இப்படியெல்லாம் பண்ணுறாரு. இவளோட பேபியை எடுத்துருங்க, இவளோட யூட்ரஸையும் ரிமூவ் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லிடுறாரு. உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, ஹீரோயினோட பேபியை எடுத்து யூட்ரஸையும் ரிமூவ் பண்ணிடுறாங்க. டிஸ்சார்ஜ்லாம், அதாவது ஆப்ரேஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவளோட ரூமில் இருக்கா. அப்போ வந்து அந்த தோங் வந்து ஹீரோயின் கிட்ட உன்னோட கிஃப்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி தோங் சொல்கிறான். என் குழந்தை இறந்துருச்சு, பாட்டி மேலேருந்து குதிச்சிட்டாங்க, இதுக்கெல்லாம் நீ தானே காரணம், உன்னை சாவடிக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லி தோங்க அடிக்க போகிறா. கரெக்டாக ஹீரோ வந்து காப்பாற்றிடுறாராம். ஆனால் அவன் அடிக்க தான் செய்தா அப்படின்றது நமக்கு தான் தெரியும். ஒரு இதில் போய் முட்டிடுறா. உடனே எனக்கு கண்ணு தெரியல அப்படின்னு சொல்லி ஹீரோ கிட்ட நடிக்கிறா. உடனே ஹீரோ என்ன பண்ணுறாருனா, ஒரு டாக்டர் கிட்ட காமிக்கிறாரு. அந்த டாக்டர் அதுக்கு மேலே பெரிய டுபாக்குரா இருப்பான் போல். உடனே கீழே முட்டினதுக்கெல்லாம் கார்னியா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணுன்ற மாதிரி சொல்லிடுறான். உடனே ஹீரோ என்ன பண்ணுறான்னா, டேரெக்டாக ஹீரோயின் கிட்ட தான் வந்து கேட்குறான். உன்னால தான் அவளுக்கு கண்ணு தெரியாமல் போச்சு, வன்னியாதே வந்து கார்னியா கொடு அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்க, ஹீரோயின் சொல்கிறா, நீ என்ன லூஸாடா, நான் எப்படிரா கொடுப்பேன் அப்படின்றா. உன்னை ஹீரோ சொல்கிறாரு, உன்னோட ஃபேமிலியே என் கையில் தான் இருக்குது, என் சுண்டு வரல அசைச்சே உன் குடும்பமே ஒன்றும் இல்லாமல் போயிடும் அப்படின்னு ஹீரோ சொல்கிறாரு. உன்னை ஹீரோயினுக்கு வேறு வழி இல்லை, அதனால் கார்னியாவை கொடுத்து தொலைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்லிடுறா. இப்போ ஹீரோயின் ஹாஸ்பிட்டலில் இருக்கா. அவங்க அம்மா கால் பண்ணுறாங்க. உன் அப்பா வந்து மாடியிலேருந்து குதிக்க போகிறேன்னு சொல்லி ரொம்ப பயமுறுத்துறாருமா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கையிலேயே ஹீரோ வந்து என்ன பண்ணுறாருனா, ஹீரோயினை கூட்டிகிட்டு போய் ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ளே விட்டுறாரு. அவளுக்கு முன்னாடி அந்த தோங் அங்கே தான் இருக்கா. ஹீரோ விட்டுட்டு போன உடனே தோங் வந்து என்ன பண்ணுறான்னா, கண்ணை முழிச்சிட்டு ஹீரோயின் கிட்ட பேச ஆரம்பிக்கிறா. உடனே தோங் கழுத்தை பிடிச்சி நெரிக்கிறா. உனக்கு கண்ணு தான் நல்லா தெரியுது அப்படின்னு சொல்லி ஹீரோ கிட்டேயும் சொல்கிறா. ஹீரோ வந்து இவளை இழுத்துட்டு போய் கார்னியா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயின் இழுத்துட்டு போக சொல்லிடுறாங்க. கார்னியாவும் மாற்றிடுறாங்க, ஹீரோயினோட கார்னியாவை. இந்த கேப்பில் ஹீரோயினோட அப்பா இறந்துடுறாங்க. அந்த கார்னியாவை மாற்றின உடனே ஹீரோயினோட கண்ணு கவுட்டை வந்து தோங் தான் அவுக்குறா. அவுத்தோடனே சொல்கிறா, உன் அப்பா இறந்துட்டார் தெரியுமா, ஆனால் உன் கண்ணு தெரியாமல் போச்சு, எப்படி உன் அப்பாவை நீ பார்ப்ப அப்படின்னு சொல்லவும், என்ன சொல்கிற, ஹீரோ தான் சொன்னானே என் அப்பாவை நல்லபடியாக பார்த்துப்பேன், கார்னியா கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கையிலே ஹீரோ வந்துடுறான். நான் என்ன சொன்னேன், நீ வந்து இவளுக்கு பண்ணதுக்காக உன்னோட கார்னியாவை கொடுத்துருக்க, உன் அப்பாவை காப்பாற்றுவேன்னு தான் சொன்னேன், அது வந்து ஒரு ஆக்சிடென்ட், அல்ல அவள் இறந்துட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஹீரோயின் சொல்கிறா, ப்ளீஸ் என்னை அப்பாவை பார்க்கவால் கடைசியாக கூட்டு போ அப்படின்னு சொல்லி கெஞ்சிரா. அதுக்கு ஹீரோ சொல்கிறார், நீ நீல் டவுன் போட்டு கூட்டு போகிறேன் அப்படின்றாரு. அதையும் செஞ்சு தொலைக்கிறா. அதுங்களையும் தோங்க என்ன பண்ணுறான்னா, எனக்கு கண்ணு வலிக்குது அப்படின்னு சொல்லி ஹீரோ அங்கேருந்து கூட்டு போயிடுறா. ஹீரோயின் அதே இடத்துல அழுதுகிட்டே இருக்கா. அப்போ அவங்க அப்பா என்ன சொல்லியிருப்பாருன்னா, உனக்கு என்ன பிரச்சனைனாலும் நீ அப்பா கிட்ட வாமா, அப்பா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா சொல்லி ஆறுதல் படுத்தியிருப்பார். அதெல்லாம் நினச்சி பார்த்த ஹீரோயின் தன்னோட அப்பாவை பார்த்தே திறனுன்னு சொல்லி ஒரு ரோட்டில் நடந்து போய்கிட்டு இருக்கா. புதுசாக கண்ணு தெரியாது இல்லையா, அதனால் ரோட்டில் நடக்க தெரியலை. ஒரு கார் வந்து ஆக்சிடெண்ட் பண்ண மாதிரி வருது. ஹீரோ தான் கரெக்டாக காப்பாற்றுறாரு. காப்பாற்றினவர் என்ன பண்ணுறாருனா, தானே ரோட்டில் கூட்டிகிட்டு போகிறாரு, எங்கே போய்கணுமோ அங்கே கூட்டிகிட்டு போகிறாரு. அப்போ ஹீரோ அவரே ஒரு ஃப்ளாஷ்பேக் நினச்சி பார்க்குறாரு. குழந்தைக்கும் ஹீரோக்கும் டிஎன்ஏ ரிசல்ட் எடுத்திருப்பார், அது வந்து ஃபேக்குன்னு சொல்லி வந்திருக்க. உடனே ஹீரோயினை வந்து நடு ரோட்டில் இறக்கி விட்டு போயிடுறாரு. ஹீரோயினுக்கு வந்து எந்த பக்கம் போகணுன்னே தெரியலை. உடனே என்ன பண்ணுறான்னா, வழி தெரியாமல் ஒரு ஸ்விம்மிங் பூலில் போய் விழுந்துடுறா. யாரோ காப்பாற்றி ஹீரோயினை வந்து ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்து அட்மிட் பண்ணியிருக்காங்க. எழுந்து பார்த்தா ஹீரோயினோட பிரதர் டாக்டர் தான் பக்கத்தில் இருக்காங்க. இப்போ இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோயின் கேட்குறா, அம்மாவை பார்க்க கூட்டு போங்கன்னு. அம்மாவை அப்பாவையும் டாக்டர் கூட்டு வர்றாரு. ஆனால் அவங்க அம்மா வந்து மன்னிக்கிற மாதிரி இல்லை, அவங்க அப்பா இறந்துட்டாங்க இல்லையா, இறந்ததுக்கப்புறம் வந்தா அப்படிங்கிறதுனால அந்த இடத்துக்கு ஹீரோவும் இப்போ வர்றாரு. இப்போ அவங்க அம்மாவும் பொண்ணு சண்டை போட்டுட்ருக்காங்க. கை தவறி ஹீரோயின் விழுந்துடுறா, வேணுன்னே தள்ளலை. இப்போ ஹீரோயின்
ஹீரோயின் விழுந்ததை பார்த்த ஹீரோ என்ன பண்ணுறாருனா ஹீரோயினை தூக்கிட்டு சொல்கிறாரு, இவளுக்கு ஏதாச்சும் உன்னை நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லி ஹீரோயினோட அம்மாவை வார்ன் பண்ணிட்டு போகிறாரு. ஹீரோயினை வந்து மறுபடியும் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க. டாக்டர் தான் பக்கத்தில் நிற்கிறாங்க. இவங்க 2 பேரும் இருக்கிற மாதிரி ஃபோட்டோவை தூங்க எடுத்து என்ன பண்ணுறான்னா ஹீரோக்கு சென்ட் பண்ணிடுறான். ஒரு ஃபோன் கால் பேசுகிறா. என்னென்னா ஹீரோயினோட கார்னியாவை வேஸ்ட் ஆக்கிடாதீங்க, பின்னாடி தேவைப்படும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான்னா ஒரு நைஃப் எடுத்துகிட்டு ஹீரோயின் கிட்டே போகிறான். நீ தான் எல்லாத்தையும் இழந்துட்டேல, உயிர் வாழ்ந்து என்ன செய்ய போகிற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்டே போய் பயங்கரமாக த்ரிட்டன் பண்ணுறா. ஹீரோயின் இப்போ என்ன பண்ண போகிற, எதுக்கு என்கிட்ட வந்து இப்படிலாம் பண்ணுறேன்னு சொல்லி ஹீரோயின் பயத்தில் இருக்க. ஹீரோக்கு வந்து இப்போ ஃபோட்டோ வந்து சென்ட் ஆயிடுச்சு. ஹீரோயினும் அவளோட பிரதர் இருக்க மாதிரி உடனே டைரெக்டாக ஹாஸ்பிட்டலுக்கு வர்றாரு. வந்து பார்த்தா ஹீரோயினோட கையெல்லாம் பிளட்டாக இருக்குது, தோங்கோட முகமெல்லாம் பிளட்டாக இருக்குது. என்னன்னு பார்த்தா தோங்கு வந்து எனக்கு கண்ணு தெரியலன்னு சொல்லி நடிச்சிட்ருக்கா. உடனே ஹீரோ வந்து என்ன பண்ணுறாருனா ஹீரோயினை பிடிச்சிட்டு போய் மெண்டல் ஹாஸ்பிட்டலில் போட்டுருங்க, என் பெர்மிஷன் இல்லாமல் வெளியில் வரக்கூடாதுன்னு சொல்லி மெண்டல் ஹாஸ்பிட்டலில் போட சொல்லிடுறாரு. மெண்டல் ஹாஸ்பிட்டலில் இருக்கா. அப்போ ஒருத்தன் வெளியிலேருந்து பார்க்குறான். கண்ணு தான் தெரியலை ஆனால் அழகாக தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை வந்து தப்பாக நடந்துக்க ட்ரை பண்ணுறான். கரெக்டாக டாக்டர் வந்து ஹீரோயினை வந்து அந்த இடத்துலேருந்து ரெஸ்கியூ பண்ணுறாரு. இப்போ ஹீரோயினோட கையெல்லாம் பிளட்டாக இருக்கிறதுனால டாக்டர் என்ன சொல்கிறாருனா நான் மருந்து கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து கிளம்புறாரு. டாக்டர் போன கொஞ்ச நேரத்துலேயே ஹீரோ வர்றாரு. பிரதர் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கூப்பிட ஹீரோக்கு பயங்கரமாக கோபமாகிடுது. எப்போ பார்த்தாலும் பிரதர்னு தான் சொல்லிட்டு இருக்க, வா உனக்கு கண்டிப்பாக பனிஷ்மெண்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி இழுத்துட்டு போகிற. ஹீரோயின் மயங்கிடுறா போகிற வழியிலேயே. உடனே மறுபடியும் அட்மிட் பண்ணிடுறாங்க. ஆப்ரேஷன் நடக்குது. அந்த டாக்டர் தான் வந்து சொல்கிறாரு, அவளோட கண்ணை தான் எடுத்துட்ட, கையும் போகணும்னு நினைக்கிறியா, அவளோட கை எவ்வளோ அடிபட்டிருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தான் ஹீரோவுக்கு தெரியுது ஹீரோயினோட கையில் இருந்த ரத்தமெல்லாம் அவளோட தான் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஆப்ரேஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஹீரோ தான் பக்கத்துலேருந்து பார்த்துட்ருக்காரு. அப்போ வில்லிட்டேருந்து ஃபோன் வருது. உடனே ஹீரோ வர்றாரு. அப்போ வில்லிட்ட கேட்குறாரு, ஹீரோயினோட கார்னியாவை என்ன பண்ண அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஹீரோக்கு எல்லாம் உண்மையும் தெரியும் போல். ஆனால் இவளுக்கு கண்ணு தெரியாமல் நடிக்கிறான்னு சொல்லி தெரியாது. உடனே அவள் சொல்கிறா, இல்லை வேறு கார்னியா எனக்கு சூட்டபிளானது கரெக்டானது எனக்கு கிடச்சிருச்சு, அதனால் எனக்கு லாஸ்ட் டயத்தில் தான் கிடச்சதுனால ஹீரோயினுக்கு வந்து ஆல்ரெடி கார்னியாவை எடுத்துட்டாங்க, என்னால் ஒன்றும் பண்ண முடியலை அப்படின்னு சொல்லவும் ஹீரோ வந்து இதுதான் லாஸ்ட் டைமாக இருக்கணும்னு சொல்லி வார்ன் பண்ணுறாங்க. உடனே வில்லி வந்து என்ன சொல்கிறான்னா என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்கவும், நீ ஃபஸ்ட்டு உடம்ப நல்லா பாரு அப்படின்னு சொல்லி ஹீரோ அங்கேருந்து கிளம்புனார். எங்கே வராருன்னா டைரெக்டாக ஹீரோயின் கிட்ட தான் வராரு. வந்தவர் ஹீரோயினை வந்து ஃபோர்ஸ் பண்ணிடுறாரு. ஆனால் வந்தது ஹீரோ தான் சொல்லி ஹீரோயினுக்கு தெரியாது, கண்ணு தெரியாது, அவரோட பேரை எதையுமே சொல்லலை. அதுக்கு அடுத்த நாள் ஹீரோயின் வந்து எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் உட்காந்துட்ருக்கா. டாக்டர் வந்து என்னாச்சுன்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ ஹீரோயின் சொல்கிறா, பிரதர் ப்ளீஸ் என்கிட்ட எதுவுமே கேட்காதீங்க, எனக்கு ஒரு பர்த் கண்ட்ரோல் பில்ஸ் மட்டும் கொடுக்குறீங்களா அப்படின்னு சொன்னோடனே டாக்டர் எடுக்க போயிடுறாரு. ஆனால் ஹீரோயின் என்ன நினச்சான்னு தெரியலை, நம்மகிட்ட இருக்கிற வாழ்கிறதுக்கான அர்த்தமும் இல்லை, சாகிறதுக்கான அர்த்தமும் இல்லை, நம்ம எதுக்கு போய் செத்துருவோமேன்னு சொல்லிட்டு மாடியிலேருந்து குதிக்க போகிறா. அப்போ டாக்டர் வந்து அட்வைஸ் பண்ணுறாரு. அப்போ ஹீரோயின் சொல்கிறா, நான் தான் பர்த் கண்ட்ரோல் பில்ஸ் கேட்குறேன்னா நீங்களால் கொடுக்க வேண்டாம்ல, எது கொண்டு வந்தீங்க, என்கிட்ட தான் யூட்ரஸே இல்லையே அப்படின்னு சொல்லி ஹீரோயின் ஃபீல் பண்ணுறா. ஆனால் டாக்டர் எப்படியோ பேசி ஹீரோயின் சூசைட் பண்ணலேருந்து காப்பாற்றி தூங்க வைக்கிறாரு. மறுபடியும் ஹீரோ வந்துடுறாரு அன்றைக்கி நைட்டே. யார் நீங்கள், மறுபடியும் நீ வந்துட்டியா, உன்னை நான் சாவடிக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லி கட்டையை தூக்கி அடிக்கிறா. ஆனால் ஹீரோன்னு சொல்லி தெரியாது. உடனே அவர் என்ன சொல்கிறாருன்னா, உனக்கு நான் ஒரு ஃபேவர் பண்ணுறேன், என்ன ஃபேவர் வேணும்னு சொல்லி கேட்கவும், இனி இங்கேருந்து நீ கூட்டிகிட்டு போயிரு, ஹீரோவையும் அந்த தோங்கையும் நான் பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்கிறா ஹீரோ கிட்டேயே. உடனே ஹீரோ அங்கேருந்து போயிடுறாரு. மறுபடியும் மறுநாள் நைட்டு வர்றாரு. ஹீரோயின் வந்து அந்த அவர் கூட வெளியில் போகிறதுக்கு ரெடியாக இருக்கா, வேறு யாரோ ஒருத்தர் நினச்சிட்டு. ஆனால் ஹீரோன்னு தெரியாது. இப்போ ரிவெஞ்ச் எடுக்கணும்னு சொன்னா இல்லையா, அதனால் ஹீரோ வந்து உன்னால தான் அவளுக்கு கண்ணு தெரியாமல் போச்சு, அவள் அப்பா அம்மா இறந்து போயிட்டாங்க, வா என் கூட அப்படின்னு சொல்லி தோங்கோட அப்பா அம்மா கல்லறைக்கு முன்னாடி கூப்பிட்டு வந்து நீல் டவுன் போட சொல்கிறாங்க. அங்கே தோங்கு வந்துடுறா, டாக்டர் வந்துடுறாரு. அப்போ தோங்கு என்ன சொல்கிறான்னா, உண்மையாக தான் இருக்குது, ஹீரோயினும் டாக்டரோட ஜோடி பொறுத்த நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்லி ஹீரோவை பார்த்து சொல்ல ஹீரோவுக்கு பயங்கரமான வயிற்றுச்சல் ஆயிடுது. உடனே அங்கே இருக்கக்கூடிய ஹீரோயினை மட்டும் கூட்டிகிட்டு வர்றாரு. வந்தவர், நீ சாகந்தண்டி இந்த மெண்டல் ஹாஸ்பிட்டலே இருந்து செத்துப்போ அப்படின்னு சொல்லி மெண்டல் ஹாஸ்பிட்டலில் போட்டு பூட்டிட்டு கிளம்பிடுறாரு. வீட்டுக்கு தான் வர்றாரு. வந்த இடத்துல தூங்கி என்ன பண்ணுறான்னா ஹீரோக்கு ஒரு டீ மாதிரி கொடுத்துட்டு என்ன சொல்கிறான்னா, நீங்கள் நீ கல்யாணம் பண்ணிக்கிடுவீங்களா, நான் உங்களை எவ்வளோ நாள் லவ் பண்ணுறேன் தெரியுமா அப்படின்னு சொல்லி தூங்க சொல்கிறா. ஒன்று ஹீரோ சொல்கிறாரு, நீ என்னோடய சிஸ்டர்மா, இதெல்லாம் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறா. தூங்க வந்து பயங்கர கடுப்பாகிடுறா. இப்போ ஹீரோ அங்கே விட்டால் எங்கே வருவார், டைரெக்டாக ஹீரோயின் கிட்ட தான் வர்றாரு. வந்த ஹீரோயின் கிட்ட வந்து என்ன நீ மறுபடியும் மறந்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஹீரோயின் கிட்ட தான் ஃபோர்ஸ் பண்ண போகிறாரு. மறுபடியும் இங்கேருந்து தோங் கால் பண்ணிடுறா, நான் சாக போகிறேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறா ஹீரோ கிட்ட. உடனே ஹீரோ வந்து ஹீரோயினுக்கு ஒரு கோட்டை போட்டு விட்டுட்டு டைரெக்டாக தோங் கிட்ட தான் வர்றாரு.
தூங்கு என்ன சொல்கிறான்னா, நீ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்ல அப்போ தான் நான் இறங்குவேன் அப்படின்னு சொல்கிறா. உடனே ஹீரோ சொல்கிறாரு, வாழ்க்கைன்றது ஒன்று தான், நமக்கு பிடிச்ச மாதிரி வாழணும், மரியாதை இறங்கிவான்னு சொல்லி கீழே இறக்கி விட்டுறாரு. அப்போ சொல்கிறா, நீ கல்யாணம் பண்ணிக்கிடுவியா அப்படின்னு சொல்லி தூங்க கேட்க, நீ இப்போ ரெஸ்டடு, அப்புறமா இதை பற்றி பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோ அங்கேருந்து கிளம்பிடுறாரு. இப்போ ஹீரோ கிளம்புனதுக்கப்புறம் தூங்கு ஒரு மெசேஜ் வருது. என்னென்னா, ஹீரோயினோட அப்பாவை மாடியிலேருந்து தள்ளி விட்டது தூங்குதான் போல். அந்த மெசேஜ் அனுப்பிட்டு ஒரு கால் வருது. இதை வந்து ஹீரோ கிட்ட அனுப்பக்கூடாதுன்னா ஹீரோவோட எனக்கு ஒரு டீல் வேணும் அப்படின்னு சொல்லி அவகிட்ட கேட்குறாங்க. நீ என்னையவே மிரட்டுறியா அப்படின்னு சொல்லி தூங்க சொல்கிறா. ஆமாம், இதை காட்டினா ஹீரோ நீ சும்மா விடுவானா, நீ எப்படி ஹீரோவோட ஒய்ஃபாவா அப்படின்னு சொன்னோடனே தூங்க வந்து சரி உன்னோட கண்டிஷனுக்கு நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வில்லனோட கண்டிஷனுக்கு ஒத்துக்கிறா. இங்கே டைரெக்டாக ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட தான் வர்றாரு. விடுடா, உனக்கு அறிவே இல்லையடா, வெக்கமே இல்லையடான்னு சொல்லி திட்டுறா ஹீரோவை. இருந்தாலும் ஹீரோ கண்டுக்கவே இல்லை, ஃபோர்ஸ் பண்ணிடுறாரு. ஹீரோயின் எல்லாம் முடிஞ்சக்கப்புறம், ஏன் நீ என்னையை விடவே மாட்டிக்கிற, நீ கூடயே வச்சுக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கவும், மரியாதையை என் சைடே நீ இருக்க வழியப்பார் அப்படின்னு சொல்லி ஹீரோ அங்கேருந்து கிளம்பிடுறாரு. ஹீரோ போனதுக்கப்புறம் ஹீரோயினோட பிரதர் கால் பண்ணிவிட்டு, உன்னோட அப்பா இறந்ததில் வந்து எனக்கு ஒரு டவுட்டு மாதிரி, அதாவது க்ளூ மாதிரி கிடச்சிருக்கு. ஹீரோ தான் யாரையோ ஆளை வச்சு உங்கள் அப்பாவை வந்து மேலேருந்து தள்ளி விட்டுட்டாரு. இப்போ எதுக்கு நான் இதை உங்ககிட்ட சொல்கிறேன்னா, நீ கொஞ்சம் சேஃபாரு, அதனால தான் சொல்கிறேன்னு சொல்லிடுறாரு. கட் பண்ணிடுறாரு. உடனே ஹீரோயின் என்ன பண்ணுறான்னா, ஒரு ஸ்டிக்கு மாதிரி எடுத்துகிட்டு அந்த ரூம்லேருந்து வெளியில் போகிறான். இதை வந்து தோங்கு பார்த்துட்றா. அதனால் என்ன பண்ணுறான்னா, மாடியிலேருந்து ஹீரோயினை தள்ளி விட்டுட்டு தோங்கோட ஸ்டட்டையும் அங்கனே விட்டுட்டு போயிடுறா. இப்போ ஹீரோயின் விழுந்தது வந்து டாக்டருக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால் ஹீரோயினை வந்து ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ளே வச்சுருக்காங்க. அவளோட பிளட் வந்து ரொம்ப ரேர் போல் அந்த ஆப்ரேஷன் தியேட்டரில், அதாவது ஹாஸ்பிட்டலே இல்லை. அதனால் ஹீரோ கிட்ட ஹெல்ப் கேட்க ஹீரோ வந்து ஹீரோயினுக்கு என்ன செய்வார் இல்லையா, அதனால் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்றாரு. ஹீரோயினுக்கு ஆப்ரேஷனும் நடக்குது. டாக்டர் வந்து எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சுது, அவங்க கண்ணு முழிக்கிறத பேலன்ஸாக நான் கொஞ்சம் நல்லபடியாக பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் அங்கேருந்து போயிடுறாங்க. இப்போ தூங்கு வந்து அங்கே வந்துடுறா. எப்படி இங்கே வந்தேன்னு கேட்டால், பக்கத்தில் நான் ஷாப்பிங் பண்ண வந்தேன், ஹீரோயினுக்கு ஆக்சிடெண்ட் ஆனிச்சுன்னு கேள்விப்பட்டேன், அதான் வந்தேன்னு சொல்லிடுறா. அதுக்கப்புறம் ஹீரோக்கு ஒரு கால் வருது. அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். இப்போ தூங்கு என்ன பண்ணுறான்னா, ஹீரோயினோட கழுத்தை வந்து நெரிக்க ட்ரை பண்ணுறா. அப்போ அந்த போயிட்டே இருக்கு இல்லையா மார்ச், இதில் அதை வந்து ஸ்டாப் ஆகிறது. வெளியில் இருக்க அசிஸ்டண்ட் வந்து என்னாச்சுன்னு கேட்க, ஒன்றும் இல்லை போ அப்படின்னு சொல்லிட்டு அசிஸ்டண்ட்டை போக சொல்லிவிட்டு மறுபடியும் நர்ஸ் வேஷம் போட்டு ஹீரோயினுக்கு விச ஊசியை போட்டு கொண்டுடலான்னு சொல்லி விச ஊசியை கொண்டு வர்றா. ஏற்ற போகங்குள்ளேயும் கரெக்டாக போன ஹீரோ ரிட்டர்ன் ஆகிடுறாரு. உடனே அவள் வந்து அந்த ஊசியை ஏற்றாமல் அங்கேருந்து தப்பிச்சா போதும் அப்படின்னு சொல்லி கிளம்பிடுறா. ஹீரோ வந்து ஹீரோயினை போய் பார்க்காரு. ஹீரோயின் வந்து நல்லபடியாக தான் இருக்கா. கண்ணு முழிச்சிட்றா. கண்ணு முழிச்சோடனே ஹீரோயினுக்கு என்ன தோணுதுன்னா, தன்னோட அப்பாவை கொலை பண்ணது ஹீரோ தான்ற மாதிரி பிரதர் சொல்லி வச்சிட்டான் இல்லையா, அதனால் சாப்பாடு ஊட்டி விட்றான். ஹீரோயின் சாப்பிட மாட்டேன்றா. உடனே ஹீரோ திட்டுறான், உனக்கெல்லாம் அறிவே இல்லையாடி, தின்னு தொல்லடி அப்படின்ற மாதிரி திட்டிகிட்ருக்க தூங்கு வர்றா. தூங்கு வந்து கிட்ட ஹீரோக்கு வந்து ஒரு ஃபோன் வருது. உடனே 2 பேரும் போகிறாங்க. என்னன்னு பார்த்தா, தூங்கு வந்து அங்கே ஸ்டட்டை விட்டுட்டு வந்திருப்பா இல்லையா, இந்த போட்டுட்டு இருந்தவங்க தான் ஹீரோயினை மேலேருந்து தள்ளி விட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி அசிஸ்டன்ட் வந்து ஹீரோ கிட்ட சொல்ல, தூங்கு வந்து இது நடுங்க ஆரம்பிச்சிருது உள்ள குடி. இன்னொரு சைடு ஹீரோயின் வந்து அவளோட ஃப்ரெண்டு கிட்ட பேசிகிட்டு இருக்கா. ஃப்ரெண்டு வந்து 8 மந்த்ஸ் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. ஃப்ரெண்டு என்ன சொல்கிறான்னா, என்னோட பேபிக்கு நீ தான் காட் மதராக இருக்கணும்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணுறா. அவள் வந்து ஒரு டிசைனர் போல், அதனால் அவகிட்ட தோடு வாங்க வர்ற மாதிரி தோங்கு நடிச்சிட்டு என்ன பண்ணுறான்னா, அவளை குத்தி விட்டுறா. ஏன்னா இவள் இருந்தால் தான் அந்த தோடை வச்சு ஹீரோ தான் ஹீரோயின் மேலேருந்து தள்ளி விட்டதாக கண்டுபிடிப்பான். அதனால் அவளை குத்தி அந்த இடத்த வந்து ஃபயர் பண்ண வச்சு வந்துடுறா. இப்போ அசிஸ்டண்ட் போய் அந்த டிசைனரை கண்டுபிடிக்க போயிருப்பார். அங்கே ஃபயர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஹீரோ கிட்ட சொல்கிறாரு. அந்த இடத்துல தான் ஹீரோயின் இருக்கா. அவங்களோட பேர் ஜாங்ஸி அப்படின்னு சொன்ன உடனே, அது என்னோடய ஃப்ரெண்டு தான், அவள் 8 மந்த்ஸ் ப்ரெக்னெண்ட்டாக இருந்ததா தெரியுமா அப்படின்னு சொல்லி அழ ஆரம்பிச்சிருதா. உடனே ஒரு ஊசியை போட்டு ஹீரோ அங்கே படுக்க வச்சுட்டு ஹீரோயினை போகிறாரு. அடுத்து என்னென்னா, டாக்டர் தான் பார்க்க வர்றாரு பிரதரு. ஹீரோயினுக்கு ஊட்டி விட்டுட்ருக்காரு. இதை பார்த்த தோங்கு வந்து ஹீரோ கிட்ட போட்டு கொடுத்துட்றா. உடனே ஹீரோ வந்து பிரதரை வந்து வெளியே அனுப்பிட்டு ஹீரோயின் கிட்ட சண்டை போட்டுட்டு நிற்காரு. அப்போ பாட்டி கண்ணு முழிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஹீரோக்கு ஒரு ஃபோன் கால் வருது. உடனே அங்கே இருக்கவங்கெல்லாம் போய் பாட்டியை தான் பார்க்க போகிறாங்க. ஹீரோயின் எப்படியும் தத்தி பறக்கி பாட்டிக்கிட்ட வந்துட்டு, பாட்டி நீங்கள் மேலேருந்து விழ போகும்போது யார் உங்களை தள்ளி விட்டான்னு ஞாபகம் இருக்கான்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே தூங்கு வந்து பேச்சை மாத்துறா. உடனே பாட்டி சொல்லிடுறாங்க, எனக்கு ஞாபகம் இல்லாமா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு உடம்பு சரியில்லையா, அதனால் ஹீரோ கூப்பிட்டு வந்து பெட்டில் படு, சரியா என் பேச்சை கேட்டுட்டு இங்கேருந்து வெளியில் போகக்கூடாதுன்னு சொல்லி அடைச்சி வச்சுட்டு போயிடுறாரு ஹீரோ வந்து ஹீரோயினை. அதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு வந்து ஒரு ஃபோன் கால் வர்ற மாதிரி இருக்குது. அந்த ஃபோன் காலை எடுத்து கொடுக்குறாரு. யாருன்னு பார்த்தா ஹீரோயினோட பிரதர் தான். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, அம்மாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அவங்க வந்து லூஸ் மாதிரி ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க.
ஹீரோயின் ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆகிறா. பிரதர் தான் கூட்டு போகிறாரு. ஆனால் ஹீரோ வந்து வழக்கம் போல் சண்டை போட்டு ஹீரோயினை வந்து தன்னோட கூட்டு போகிறாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, பாட்டிமாக்கு வந்து உனக்கு கண்ணு தெரியாதது பாட்டிமாக்கு தெரியக்கூடாது, அதனால் இந்த கர்ச்சீஃபை போட்டு கண்ணை மூடிக்கும், நம்மளோட டீல் நம்மளோட இருக்கட்டும்னு சொல்லிட்டு பாட்டிமா கிட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க. பாட்டிமா என்ன சொல்கிறாங்கன்னா, உன் கண்ணுக்கு என்னாச்சுமா அப்படின்னு கேட்குறாங்க. மைனர் சர்ஜரி தான் பாட்டி, சரியாகிரும்னு சொல்லி ஹீரோயின் சொல்கிறான். பாட்டியும் நம்பிடுறாங்க. இதுக்கப்புறம் ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா, பிரதரோட போனா இல்லையா, அதனால் மறுபடியும் கூட்டு வந்து மெண்டல் ஹாஸ்பிட்டலில் விட்டுட்டு இங்கேயே இருன்னு சொல்லி போயிடுறாரு. ஹீரோ போனதுக்கப்புறம் பாடி கார்டெல்லாம் தூங்கினதுக்கப்புறம் நைஸாக எந்திரிச்சு வெளியில் போகிறா. ஆனால் அதை யாரோ ஃபாலோ பண்ணிட்டு தான் இருந்திருப்பாங்க போல். ஹீரோயினை கடத்திடுறாங்க. யாருன்னு பார்த்தா அந்த தூங்கு தான் ஹீரோயினை வழக்கம் போல் கடத்தியிருக்கா போல். இப்போ நான் கடத்திட்டு வந்தது கூட ஹீரோ கிட்ட சொன்னால் கூட ஒன்றை நம்ப மாட்டான், அவன் என்ன தான் நம்புவான் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோயினோட ஃப்ரெண்டை கொன்னது வந்து தான் சொல்லி ஒத்துக்கிறா. அதனால் ஹீரோயின் முடிச்சு அவளை கழுத்தை பிடிச்சி நெரிக்க ஆரம்பிக்கிறா. கரெக்டாக ஹீரோ வந்துடுறா. உடனே தனக்கு தானே குத்திட்டு ஹீரோயின் தான் சொல்லி மாட்டி விட்டுடுறா. உடனே தூங்க மட்டும் ஹீரோ தூக்கிட்டு போயிட்டு ஹீரோயினை வழியிலே விட்டுட்டு போயிடுறா. ஹீரோயின் தான் கூட வீட்டுக்கு போகணும் இல்லையா, அதனால் போய்கிட்டு இருக்கையில் 2 பேர் கடத்திடுறாங்க. அவங்கக்கிட்டேருந்து தப்பிக்க போகிறேன்ற பேரில் கீழே விழுந்துடுறா. இப்போ தோங்கும் ஹீரோ ஒன்றா இருக்காங்க. பாட்டி வந்து ஹீரோவுக்கு கால் பண்ணால் தோங்க எடுக்கிறா. உடனே பாட்டி என்ன சொல்கிறாங்கன்னா, ஹீரோ கிட்ட சொல்லி மரியாதை ஹீரோயினை கூட்டி விட்டு வர சொல்லு அப்படிங்கிறாரு அங்கே பாட்டி. உடனே ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா, ஹீரோயினை தேடி பிடிச்சி கூட்டிகிட்டு போக போகிறாரு. ஹீரோயின் வரமாட்டேன்னு சொல்லி அடிச்சு விட்டுறா. உடனே ஹீரோ என்ன பண்ணுறாரு, தூக்கிட்டு வந்து ரொமான்ஸ் பண்ணிடுறாரு. அதுக்கு அடுத்த நாள் காலையில் ஹீரோயின் வந்து இது காய்ச்சலில் உளம்புறா. உடனே ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா, டாக்டரை கூப்பிட்டு காமிக்கிறாங்க. ஃபீவர் தான் சொல்லி டாக்டர் செக் பண்ணிட்டு போயிடுறாரு. டாக்டர் போன பின்னாடியே பாட்டி வந்து பார்க்குறாங்க. உனக்கும் அவளுக்கு ஏதோ பிரச்சனை போல், இன்னும் 3 மாதத்துக்குள்ளே எனக்கு ஒரு பேபி வேணும், வரலனா என்னோடய ஷேர்ஸ் எதுவுமே உனக்கு நான் தரமாட்டேன், இவளுக்கு எதுவும் பிரச்சனைனா உன்னை நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லி வான் பண்ணிவிட்டு பாட்டி கிளம்புறாங்க. பாட்டி போனோடனே தூங்கி என்ன பண்ணுறான்னா, சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட ரூமுக்குள்ளே வர்றா. ஹீரோயின் வந்து அவளை திட்டிக்கிட்டே பேசுகிறா. அதுக்கு ஹீரோ சொல்கிறான், நீ எவ்வளோ கைண்டாக பேசுகிற, இவள் இந்த ஃபுட்டுக்கு வந்து தயாரானதே கிடையாது, வா நம்ம வெளியில் போகலான்னு சொல்லிட்டு ஹீரோயினை அடைச்சிட்டு போக ட்ரை பண்ணுறாரு. ஹீரோயின் பின்னாடியே போகிறா, விழுந்துடுறா. உடனே தூங்கும் ஹீரோவும் தான் தூக்கி விடுறாங்க. இப்போ தூங்கு நான் கீழே கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு பலடியிலேருந்து தள்ளி விட ரெடி பண்ணிடுறா. ஆனால் அதுக்குள்ளேயும் பாட்டி பேரை சொல்லி கூப்பிட்டுடுறாங்க ஹீரோயினை. உடனே ஹீரோயினை, நீ மட்டும் கீழே இறங்கி வாமா அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டி. இதில் தள்ளி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூங்கு பிடிச்சி தள்ளி விட்டுறா. கரெக்டாக ஹீரோ கேட்ச் பண்ணிடுறாரு. இப்போ தெரிஞ்சிருது பாட்டிக்கு ஹீரோயினுக்கு கண்ணு தெரியலைன்னு. உடனே பாட்டி என்ன சொல்கிறாங்கன்னா, இமீடியட்டாக ஒரு காரணியாக ரெடி பண்ணுங்கள், எவ்வளோ செலவானாலும் பரவாயில்லன்னு சொல்லி பாட்டி வந்து ஹீரோயினுக்கு தேவையான கண்ணை ரெடி பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணிடுறாங்க. அதுவும் போக தூங்க வந்து அங்கேருந்து அனுப்புறதுக்கு ரெடி பண்ணிடுறாங்க. எல்லாரும் போனதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து நம்ம டிவோர்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோ கிட்ட சொல்லவும் ஹீரோ தூக்கிட்டு போய் மறுபடியும் ரொமான்ஸ் பண்ணிடுறாரு. அப்போ சொல்கிறாரு, 3 மாதம் மட்டும் நீ என்னோட இரு, என்னோட ஷேர்ஸ் எல்லாம் பாட்டி என்கிட்ட கொடுத்துருவாங்க, அதுக்கப்புறம் ஒன்று நான் விட்டுருவேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட டீல் போட, ஹீரோயின் வந்து கண்டிப்பாக நீ என்னை விட்டுறணும், உனக்கு எனக்கு எந்த சம்மந்தம் கிடையாதுன்னு சொல்லி 2 பேரும் டீல் போட்டுக்கிறாங்க. சரின்னு சொல்லி ஹீரோவும் சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் என்னென்னா, ஹீரோயினோட வீட்டில் இருக்கக்கூடிய நேனி கிட்ட சொல்லி அந்த ஹீரோயினை கொலை பண்ணது யாருன்னு சொல்லி ஹீரோ கண்டுபிடிக்க சொல்லியிருப்பார் இல்லையா, அதனால் அந்த தோடோட ஃபோட்டோவை மாற்றி வைக்க சொல்லி நேனிக்கிட்ட சொல்லிடுறாங்க. அந்த நேனி என்ன பண்ணுறாங்கன்னா, ஹீரோயின் கிட்ட ஃபோட்டோவை மாற்றி கொடுத்துட்றாங்க. ஹீரோயின் அந்த ஃபோட்டோவை எடுத்துக்கிட்டு ஹீரோ கிட்ட காட்டுறாங்க. ஆனால் அந்த அம்மா கொடுத்ததும் ஹீரோயின் காட்டுறதும் வேறு வேறையாக இருக்குது. ஹீரோயினுக்கு கண்ணு தெரியாதுலையே, அதனால் அந்த அம்மா கூட ஏமாத்திருச்சு. உடனே ஹீரோ பிடிச்சி திட்டிட்டு போகிறாரு. எப்போ பார்த்தாலும் தூங்க குறை சொல்கிறதே உனக்கு வேலையாக போச்சு, அவள் தான் ஒன்றும் பண்ணலைன்னு நான் சொல்கிறேன்ல அப்படின்னு சொல்லி அங்கே திட்டிட்டு போயிடுறாரு. இப்போ என்னடானா, தோங் வந்து அந்த வேலைக்காரம்மாவை கொலை பண்ண சொல்லி அந்த வில்லன் கூட பேசிகிட்டு இருக்கா. இது அந்த வேலைக்காரம்மா கேட்டுடுறாங்க. நம்ம ஹெல்ப் பண்ண நமக்கே இவ ஆப்பு வைக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு உண்மையெல்லாம் போய் ஹீரோயின் கிட்ட சொல்லிடுறாங்க. ஹீரோயின் வந்து, உங்களை நம்பி தானம்மா நான் இறங்குனேன், ஏம்மா நீங்கள் இப்படி பண்ணீங்க, இருந்தாலும் நான் ஹீரோ கிட்ட சொல்கிறேன் ஹெல்ப் பண்ண சொல்லி அப்படின்னு சொல்லி ஹீரோயின் வந்து அந்த அம்மாவுக்கும் வாக்கு கொடுக்குறாங்க. இப்போ தோங்கு வந்து அந்த வில்லங்கிட்ட பேசிகிட்டு இருக்கா. அதை வந்து ஹீரோ வந்து கேட்டுடுறாரு. உடனே சொல்கிறாரு, என்னை பார்த்தா உனக்கு என்ன லூசு மாதிரி தெரியுதா, அந்த டிசைனை மாற்றி வச்சது நீ தானே அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை, இது எல்லாம் நமக்காக தான் பண்ணேன், நான் உன்னை எவ்வளோ வருஷமாக லவ் பண்ணுறேன் தெரியுமா, இனிமேல் இந்த மாதிரி நடக்காது அப்படின்னு சொல்லி தோங் சொல்கிறா. உன்னை ஹீரோ வந்து, இனிமேல் இந்த மாதிரி நடந்துச்சு உன்னை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தோங்க வான் பண்ணிட்டு போகிறாரு. அதுக்கப்புறம் பாட்டி என்ன பண்ணுறாங்கன்னா, ஹீரோயினுக்கு சர்ஜரி பண்ணணும், அதனால் ஹீரோயினோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஹீரோ வந்து என்னன்னு கேட்குறாரு. இனிமேல் இவ்வளோ உனக்கு கூட நான் விட்டு வைக்க மாட்டேன்பா, என் பேத்தியை நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ இங்கேயே இருக்க விடுறாரு ஹீரோயினை. ஆனால் பாட்டி விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இப்போ ஹீரோயினை கூட்டிகிட்டு போன கோவத்தில் ஹீரோ உட்காந்து ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்காரு.
தோங் என்ன பண்ணுறான்னா வந்து ஹீரோ கிட்ட சாரி கேட்குறா. சாரி நான் பண்ணதெல்லாம் தப்பு, என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி ஹீரோ கிட்ட கேட்க ஹீரோ சொல்கிறாரு, மரியாதையை நீயே இந்த இடத்த விட்டு போயிரு, இல்லைன்னா நானே பிடிச்சி கழுத்தை பிடிச்சி தள்ளிடுவேன்னு சொல்ல அவளே விட்டு விட்டு வெளியில் வந்துடுறா. வரும்போதே மறுபடியும் அந்த வில்லனுக்கு ஃபோன் போட்டு ஹீரோவுக்கு வந்து ரொம்ப முக்கியமான ப்ராஜெக்ட் ஒன்று இருக்குது, அதை நீ என்கிட்ட கூட உனக்கான ஹெல்ப் நான் பண்ணுறேன்னு சொல்லி அந்த வில்லன் சொல்கிறான். அதுக்கு அந்த தோங் என்ன சொல்கிறான்னா சரின்னு சொல்லி ஒத்துக்கிறா. இப்போ ஹீரோ ஆஃபீஸில் இருக்காரு. அப்போ வந்து அசிஸ்டன்ட் சொல்கிறார், மேடம்க்கு ஆப்ரேஷன் பண்ண போகிறாங்க அப்படிங்கவும், இதை ஏன்டா என்கிட்ட முதலையே சொல்லலை அப்படின்னு சொல்லி ஹீரோ அந்த இடத்துலேருந்து கிளம்பி போகிறாரு. இப்போ ஹீரோ பாட்டி எல்லாருமே ஆப்ரேஷன் தேட்டருக்கு போகிறதுக்கு முன்னாடி ஹீரோயின் கிட்ட உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ தோங் கால் பண்ணி ஹீரோக்கு எனக்கு உடம்பு சரியில்லை, என்னை பார்க்க வர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறா. அப்போ இங்கே ஹீரோயினும் பாட்டியும் ஆப்ரேஷனை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அது தோங் கேட்டுடுறா. இவளுக்கு கார்னியா ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறாங்களே, இது நடக்கக்கூடாதே அப்படின்னு என்ன பண்ணுறான்னா நர்ஸ் வேஷம் போட்டு ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ளே போக ட்ரை பண்ணுறா. பாட்டி நீ யார் அப்படின்னு சொல்லி கேட்கவும் அங்கேருந்து தப்பிச்சிடுறா. உடனே ஹீரோ வர்றாரு. ஹீரோவை ஆப்ரேஷன் தேட்டருக்கு வெளியில் நிற்க வச்சுட்டு அங்கே இருக்கக்கூடிய டீன் கிட்ட போய் பேசுகிறா. இப்போ வந்தது யாருன்னு எனக்கு கண்டுபிடிச்சி சொல்லு அப்படின்னு சொல்ல டீனும் போகிறாரு. போயிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்து சொல்கிறாரு, அது யாருன்னே தெரில, சர்வேலன்ஸ் எல்லா கேமராத்தையும் ஆஃப் பண்ணியிருக்காங்க, டெலீட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் ஹீரோயினுக்கு ஆப்ரேஷன்லாம் முடிஞ்சிருது. நேரமாக பாட்டி இருக்கிறதுனால பாட்டி நீங்கள் வீட்டுக்கு போங்க நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி ஹீரோ இருக்கிறாரு. அதுக்கப்புறம் ஹீரோயினோட பிரதர் வந்து ஹீரோயினை பார்க்க வராரு. ஹீரோக்கெல்லாம் வைத்தறிச்சல். நம்மளோட டீல் படி மரியாதை உன் பிரதர் இங்கேருந்து அனுப்புன்னு சொல்ல ஹீரோயினும் அனுப்பிடுறா பிரதரை. அதுக்கப்புறம் தோங்கு தான் பார்க்க வரா ஹீரோயினை வந்து நீ உயிரோடு இருந்தால் தான் எனக்கு எல்லா பிரச்சனையும், ஹீரோயினை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிட்டான் தெரியுமா அவனோட வீட்டை விட்டு, இதுக்கு எல்லாத்துக்கும் நீ தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறானா ஹீரோயினை பிடிச்சி கழுத்தை பிடிச்சி நெரிக்க போகிறா. கரெக்டாக பாட்டி வந்துடுறாங்க. என்ன பண்ணுற அப்படின்னு. இல்லை பாட்டி ஒன்றும் செய்யலை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறா. அன்னைக்கு நைட்டு ஹீரோயின் தூங்கிட்டு இருக்கா. ஹீரோ வர்றாரு. பெட்ஷீட்லாம் நல்லா எடுத்து விட்டு பார்க்காரு. ஹீரோயினோட கழுத்தில் மார்க் இருக்க மாதிரி இருக்குது. ஒருவேளை பிரதர் கூட தான் ரொமான்ஸ் பண்ணிட்டான்னு நினச்சி ஹீரோயினை ஃபோர்ஸ் பண்ண போக ஹீரோயின் சொல்கிறா, என்ன நடந்துச்சுன்னு போய் விசாரிச்சு பாடுறா அப்படின்னு சொல்லி ஹீரோவை விசாரிக்க சொல்கிறாரு. உடனே தோங்கு தான் வந்தா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஹீரோ காரில் தோங்கு வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கா. அப்போ பாட்டியும் ஃபோன் போட்டு தோங்கு தான் வந்தா, தோங்குனால ஏதாவது ஆபத்து இருக்குன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. உடனே ஹீரோ டைரெக்டாக வந்து தோங்க வான் பண்ணுறாரு, இனிமே அவள் என்னோட ஒய்ஃப், ஏதாவது பண்ணணுன்னா என்னையை தாண்டி தான் பண்ணணும், நீ வந்து அவளை டச் பண்ணுறதுக்கு உனக்கு எந்த உரிமையும் கிடையாதுன்னு சொல்லி வான் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. இப்போ ஹீரோயினோட கலட்டுற டைம் வந்துடுச்சு. பாட்டி தான் கலட்டி விட்டுட்ருக்காங்க. கலட்டி விட்டுட்டு பாட்டியை பார்க்குறா. பார்த்த அடுத்த நொடியே இந்த சனியன் கணக்கிட்ட கதவு கங்கிட்டு தோங்கு நிற்கிறா. அந்த அன்னைக்கு ஹீரோயின் என்ன பண்ணுறான்னா பாட்டி பாத்ரூம் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வர்றா. தோங்க பார்த்துட்றா. ஆனால் பார்க்காத மாதிரியே பாத்ரூம்குள்ளே போகிறா. பாத்ரூமில் அந்த ஃபேஸ் வாஷ் பண்ணுவாங்களே அதில் நல்லா தண்ணியை நெப்பிக்கிட்டு தோங்கு வர்றா. முக்கி எடுத்துடுறா தோங்க பிடிச்சி. இனிமே இதான் ஸ்டார்டிங்கு, இனிமே தான் உனக்கு ஒன்று ஒன்றா கொடுப்பேன், எல்லாத்துக்கும் தயாராக இருந்துக்கோ அப்படின்னு சொல்லி நல்லா முக்கி எடுத்து வச்சுட்டு ஹாஸ்பிட்டல் வந்து டிஸ்சார்ஜ் ஆகிறதுக்கு ஹீரோயின் ரெடி ஆகிக்கிட்டு இருக்கா. ட்ரெஸ் மாற்றுறா. அதை பார்த்த ஹீரோக்கு வந்து ஒரு மாதிரியாக தோணிடுது. அதனால் ஹீரோயினோட போய் ரொமான்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறாரு. ஹீரோயின் பிடிச்சி அடிச்சு விட்டுறா, சனியை நேண்டு போட அப்படின்னு. உடனே ஹீரோ சொல்கிறாரு, நான்லாம் டச் பண்ணால் உனக்கு எங்கே பிடிக்கும், அண்ணன் டச் பண்ணால் தான் உனக்கு பிடிக்கும் அப்படின்ற மாதிரி அசிங்கமாக பேசுகிறாரு. இப்போ ஹீரோயினுக்கு ஃபோன் கால் வருது. ஃபோன் கால் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன்னா அவங்க அம்மாவை பார்க்க போகிறா. அவங்க அம்மா ஃபஸ்ட்டு ஹீரோயினை பார்க்க நார்மலாக தான் பிஹேவ் பண்ணுறாங்க. பின்னாடி அவங்க பிரதர் வந்தோடனே லூஸ் மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்க அம்மாவை பார்த்துட்டு ஹீரோயின் என்ன பண்ணுறான்னா டைரெக்டாக ஹீரோவோட வீட்டுக்கு தான் வர்றா. ஹீரோ கிட்ட சொல்கிறா, வந்தவுடனே எனக்கு வந்து என்ன வேணும்னா உன்னோட ப்ராப்பர்ட்டி எதுவுமே வேண்டாம், ஆனால் உன் பிஸ்னஸில் எனக்கு ப்ரெசிடென்ட் பொசிஷன் வேணும் அப்படின்றா. உடனே ஹீரோ தந்து தொலைக்கிறேன் கூட வந்து தொலை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினையும் ஆஃபீஸுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அசிஸ்டன்ட் பிரசிடெண்ட்டாக அனௌன்ஸ் பண்ணுறாரு. அதோட ஹீரோயின் என்ன கேட்குறான்னா சிங்சோங்கிற ப்ராஜெக்டை கேட்குறா. ஹீரோவும் யோசிக்காமல் கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. ஹீரோயின் என்ன கேட்டாலுமே அந்த இடத்துல செஞ்சு கொடுத்துட்டு போகிறாரு. ஹீரோயின் வந்து அவளோட ஆஃபீஸில் உட்காந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கா. அப்போ தோங்கு வரா. நீ எப்படி இங்கே அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கே, அந்த சிங்சோங் ப்ராஜெக்ட் வந்து அந்த வில்லன் கேட்டிருப்பான். அது வந்து ஹீரோயின் டேபிளில் இருக்கிறத பார்த்துட்றா. உடனே உனக்கு இருக்குடி ஆப்பு அப்படின்ற மாதிரி அந்த வில்லனுக்கு ஃபோன் போட்டு அந்த ப்ராஜெக்டை நம்ம கையில் கிடச்ச மாதிரி தான் அப்படின்னு சொல்லி அந்த வில்லனுக்கு ஃபோன் போட்டு சொல்லிடுறா. இப்போ ஹீரோயின் வந்து பிஸ்னஸ் விஷயமாக ஒரு ஆளை மீட் பண்ணிகிட்ருக்கா. அதை ஃபோட்டோ எடுத்து தோங்கி என்ன பண்ணுறான்னா டைரெக்டாக ஹீரோவுக்கு அனுப்பிடுறா. உடனே ஹீரோ என்ன பண்ணுவான், டைரெக்டாக வந்து ஹீரோயின்கிட்ட வந்து சண்டைக்கு வர்றான். உனக்கு நான் இருக்கேன், உன் பிரதர் வேறு இருக்கான், இதில் இன்னொரு மேன் வரையா அப்படின்னு சொல்லி சண்டைக்கு போக, டேய் நான் பிஸ்னஸ் விஷயமாக வெளியே போனேன்டா, எப்போ பார்த்தாலும் சந்தேகப்படுறதே உனக்கு வேலையாடா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் திட்டிகிட்டு இருக்கா. இப்போ ஹீரோவும் ஹீரோயினும் சண்டை போட்டுட்ருக்காங்க.
இப்போ பாட்டி கால் பண்ணி டேய் வீட்டுக்கு வாங்கடா அப்படின்னு சொல்லி 2 பேரையும் வர சொல்லி ஒரு நேனியை விட்டு ஏதோ ஒரு சூப்பு மாதிரி போட்டு கொடுத்து குடிக்க வச்சிடுறாங்க. பாட்டி இது எல்லாத்தையும் வெளியில் நின்று தான் வாட்ச் பண்ணியிருக்காங்க. கதவை வர லாக் பண்ணிடுறாங்க. இப்போ ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் ரொம்ப ஹார்ட்டாக ஃபீல் ஆக ஆரம்பிச்சிருது. ஹீரோ பிடிச்சி ரொமான்ஸ் பண்ண ட்ரை பண்ண ஹீரோயின் பிடிச்சி தள்ளி விட்டுடுறா. நீ என்னை டச் பண்ணனா நான் என்னை குத்திப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஹீரோ சொல்கிறாரு, இந்த ஜென்மத்தில் நீ மட்டும்தான் எனக்கான உமன், புரியுதா அப்படின்னு சொல்லிட்டுருவோம். ஹீரோயினும் சரின்னு சொல்லி ரொமான்ஸ் நடந்துருது. அதுக்கு அடுத்த நாள் ஹீரோ ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. அப்போ அவங்க வரக்கூடிய ஹீரோவோட கழுத்தை பார்த்துட்டு பயங்கரமாக கோவப்படுறா. அதனால் என்ன பண்ணுறான்னா அந்த ப்ராஜெக்டை நிஜமாவே திருடிடுறா. ஹீரோயின் வந்து தேடி பார்த்துட்டு கண்டிப்பாக நீ தான் இதை திருடியிருப்ப அப்படின்னு சொல்லி கிட்ட வந்து கேட்குறா. அவங்க சொல்கிறா, ஆமாம் நான் தான் திருடேன், வேணா ஹீரோ கிட்ட சொல்லிப்பாரு, ஹீரோ என்னதை நம்புவான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வரையில் நடிக்க ஆரம்பிச்சிருதா பிடிச்சி. உடனே நான் சாக போகிறேன்னு சொல்கிற மாதிரி நடிக்கவும் ஹீரோயின் வந்து நானே செத்து போகிறேன், எதுக்கு யாருக்கும் பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஒரு சுவத்தில் போய் முட்டிடுறா. உடனே ஹீரோ என்ன பண்ணுறாரு, ஹீரோயினை தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் தான் அட்மிட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அந்த வந்து திருடின ப்ராஜெக்டை அந்த வில்லன் கிட்ட கொடுத்துட்றா. இப்போ ஹீரோயினோட அம்மாவை காட்டுறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே வேலை பார்க்கக்கூடிய வேலைக்காரங்களோட ஃபோனை எடுத்து ஹீரோயினுக்கு ஃபோன் போட ட்ரை பண்ணுறாங்க. ஃபோனே போகலை. அந்த ஞானி வந்து என்னோடய ஃபோனை காணுன்னு கத்திடுறாங்க. அதே பக்கம் அவங்க அம்மா பின்னாடி இந்த பிரதர் நிற்கிறான். அங்கே சீனை கட் பண்ணிடுறாங்க. இப்போ ஹீரோயின் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணாங்களே, ஹீரோ தான் பக்கத்தில் நின்று கவனிச்சிக்கிட்டே இருக்காரு. அப்போ பிரதர் வர்றாரு. அம்மா மாடியிலேருந்து குதிச்சிட்டாங்க தெரியுமா அப்படின்ற மாதிரி பிரதர் வந்து சொல்கிறாரு. என்ன சொல்கிறீங்க, என் அம்மாவுக்கு என்னாச்சு, ஏன் இப்படிலாம் நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட ஹெல்ப் கேட்குறாரு. ப்ளீஸ் என் அம்மாவை காப்பாற்று அப்படின்னு சொல்லி ஹீரோவும் சரின்னு சொல்லி ஒத்துக்கிறாரு. இப்போ ஹீரோயினோட அம்மா சரியாயிட்டா எல்லாம் கையை விட்டு போயிருமேங்கிறதுக்காக அந்த பிரதர் என்ன பண்ணுறாருன்னா அந்த ட்ரிப்ஸ் ஏற்றுவாங்களே அதில் ஏதோ விச ஊசி மாதிரி என்னத்தையும் ஏற்றி விட்றாரு. அதுக்கு அடுத்த நாள் காலையில் அவங்க கண்ணு முடிச்சு பார்க்குறாங்க. ஹீரோயினை பார்த்தோன்னே லூசு மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ ஹீரோக்கு ஒரு ஃபோன் கால் வருது. என்னன்னா அந்த சிங்சுங் ப்ராஜெக்டை வந்து யாரோ திருடிட்டாங்கன்னு சொல்லி. உடனே அது ஹீரோயின் கிட்ட தானே கொடுத்தாரு. நான் உனக்கு டைம் கொடுக்குறேன், மரியாதை அந்த ப்ராஜெக்டை கொண்டு வா, இல்லைனா உன் அம்மாவோட மெடிக்கல் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிடுவேன்னு சொல்லி மிரட்டுறாரு. உடனே ஹீரோயின் சொல்கிறா, சத்தியமாக நான் ப்ராஜெக்டை கொண்டு வரேன், என் அம்மாவை மட்டும் காப்பாற்று அப்படின்னு சொல்லி நீல் டவுன் போட்டு கேட்குறா. உடனே அந்த இதை வந்து லீக் பண்ணது யார் கம்பெனினா ஹீரோயினோட கம்பெனி. அவர் பிரதர் தான் பண்ணியிருப்பார். அதனால் பிரதர் கிட்ட வந்து ப்ராஜெக்டை கேட்குறா. உடனே பிரதர் வந்து அதெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிடுறாரு. உடனே ஹீரோயின் வந்து டைரெக்டாக ஹீரோ கிட்ட தான் வர்றா. உடனே ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா, 3 நாள் டைம் தரேன், அதுக்குள்ளே ப்ராஜெக்டை ரிட்டன் கொண்டு வந்து கொடுத்துரு, இல்லைனா உன் அம்மா அவ்வளோதான், உன் அம்மாவை மறந்துடு அப்படின்னு சொல்லி வான் பண்ணிட்டு போகிறாரு. இது எல்லாத்தையுமே வந்து பார்த்துட்டு தான் இருக்கான். இப்போ பிரதரோட கம்பெனியில் ஹீரோயினுக்கும் ஷேர்ஸ் இருக்குது, 50% ஷேர்ஸு. அதனால் ஹீரோயின் வந்து கம்பெனியில் போய் பேசுகிறான். அதில் ஒரு சில பேர் ஹீரோயினை வந்து ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. இருந்தாலும் நான் தான் டேரக்டர், நான் தான் அதிக ஷேர்ஸ் வச்சுருக்கேன், மரியாதை ப்ராஜெக்ட் என்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி வாங்கிக்கிறா. இப்போ ஹீரோயினுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. என்னன்னா ஹீரோயினோட அப்பாவை அவள் தள்ளி விட்ட மாதிரி ஒரு வீடியோவை மேக் பண்ணி வெளியிட்டிருக்காங்க. அதனால் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க மேடம் அப்படின்னு சொல்லி போலீஸ் ஆஃபீஸர் தான் கூப்பிட்டு வான் பண்ணுறாங்க ஹீரோயினை. சரின்னு சொல்லிவிட்டு அந்த ப்ராஜெக்டை எடுத்துகிட்டு ஹீரோயின் வந்து டைரெக்டாக ஹீரோவை பார்க்க வர்ற வழியிலே ஹீரோ கிட்ட வந்து வாங்கிக்க சொல்கிறா. கேட்டுக்கிட்டே இருக்கையிலே ஹீரோயினுக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுது. என்னன்னு பார்த்தா அந்த தான் ஆக்சிடெண்ட் பண்ணிடுறா. அந்த ப்ராஜெக்டை தூக்கிட்டு போயிடுறா. ஹீரோயினை மட்டும் காப்பாற்றாமல் அப்படியே போட்டு போயிடுறா. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து ஹாஸ்பிட்டலில் தான் கண்ணு முழிச்சு பார்க்குறா. ப்ராஜெக்ட் எடுத்தியாப்பா அப்படின்னு சொல்லி ஹீரோ கிட்ட கேட்க, எந்த ப்ராஜெக்ட்டும் பக்கத்தில் ஒரு ப்ராஜெக்ட்டும் இல்லை அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்கிறாரு. அப்போனா யார் எடுத்திருப்பா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் யோசிச்சுட்ருக்கே, பிரதர் வந்து ப்ராஜெக்டை கேட்குறாரு. இல்லை ப்ராஜெக்ட் மிஸ் ஆயிடுச்சு பிரதர் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்கிறா. எனக்கு ப்ராஜெக்ட் வேணும்னு சொல்லி பிரதர் சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. ஹீரோயின் வந்து அவங்க அம்மாவை பார்க்குறா. இது எல்லாத்துக்கும் காரணம் பிரதர் தான்ற மாதிரி அவங்க அம்மா கொஞ்சம் ஹீரோயின் காதில் போட்டு வைக்கிறாங்க. இந்த சைடு வந்து பிரதர் கிட்ட பேசிகிட்டு இருக்கா. பிரதர் என்ன சொல்கிறாருனா, நீ எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ அவன் மேலே கை வச்சிருப்ப, அவன் மேலே கை வச்சேன்னா அதே மாதிரி 10 மடங்கு உனக்கு நான் திருப்பி தருவேன்னு சொல்லி வான் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் ஹீரோ ஆஃபீஸில் இருக்காரு. அப்போ ஹீரோயின் ஆக்சிடென்ட் பண்ணது தான் சொல்லி ஃபோட்டோ மூலமாக ஹீரோ கண்டுபிடிச்சிடுறாரு. கூப்பிட்டு கேட்குறாரு, இல்லை நீ வேணும்னே தான் ஹீரோயின் மாட்டி விட ட்ரை பண்ணுறா, நான் எதுவும் பண்ணலை அப்படின்னு சொல்லவும், எல்லாத்தையும் என்னை பார்த்தா லூஸ் மாதிரி தெரியுதா, எல்லா ஆதாரத்தையும் பார்த்துட்டு வந்துட்டு தான் உன்ட்ட பேசுனேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்கிறாரு. ஆமாம், நான் சின்ன வயசுலேருந்து லவ் பண்ணுறேன், நீ எனக்கு கிடைக்கல, அதனால தான் அப்படி பண்ணேன், ப்ளீஸ் நீ கல்யாணம் பண்ணிக்கேன்னு சொல்லி கெஞ்ச ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா, இவளை இந்த ரூமில் போட்டு அடங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்பிடுறாரு. ஹாஸ்பிட்டலுக்கு தான் வர்றாரு. அதுக்கு முன்னாடி ஹீரோயினோட பிரதர் வந்து ஹீரோயினை பார்த்துட்டு பேசிட்டு போகிறாங்க. அதனால் அந்த கோவத்தை சாக்கா வச்சுட்டு ஹீரோ என்ன பண்ணுறாருனா, ஹீரோயினோட ஃபோனை கையில் வாங்கிட்டு ஹீரோயின் அந்த ரூமில் லாக் பண்ணிட்டு போகிறாரு. என்னென்னு பார்த்தா ஹீரோயின் தான் கொலை பண்ண மாதிரி இருக்கும் இல்லையா வீடியோ, அதை வந்து யாரோ ப்ரெஸ்ஸுக்கு ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அதனால் ஹீரோயினை யாரும் டார்ச்சர் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக ஹீரோயின் அந்த ரூம்குள்ளே வச்சு லாக் பண்ணியிருப்பார்.
இப்போ அந்த பிரதர் என்ன பண்ணுறாருனா, ஹீரோயினோட அம்மா தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ அவங்களோட கட்டவிரல் ஃபிங்கர் பிரிண்ட்டை எடுத்துட்டு வில்லி தான் கொலை பண்ணா அப்படின்ற வீடியோவையும் ரிலீஸ் பண்ணிடுறாரு. யாருக்கு? போலீஸ்காரருக்கு ஃபோன் பண்ணி தான். போலீஸ்கார் என்ன பண்ணுறாருனா, மறுபடியும் ஹீரோயினுக்கு அந்த வீடியோவை அனுப்புகிறாரு. இப்போ தெரியுது உண்மை. இப்போ ஹீரோயினுக்கு இது தெரியுது, ஹீரோயினோட அப்பாவை தள்ளி விட்டது தோங்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஹீரோ கிட்ட காட்டுறா. இப்போ அவங்க அம்மாவை போய் பார்க்க போகிறா. அவங்க அப்பா இறந்தது தோங்குனால தான் தெரிஞ்சிருச்சு இல்லையா? அவங்க அம்மா சொல்கிறாங்க, இது எல்லாத்துக்கும் காரணம் தோங்கு தான். அதுவும் போக யான் ரொம்ப கெட்டவே, நம்மளோட ஃபேமிலி பேங்க்ரப்ட் ஆகின மாதிரி அவன் தான் காட்டியிருக்கான். நம்மளை இப்படி கவுத்துறதுக்கு அவன் தான் காரணம் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோ வெளியில் உட்காந்துருக்காரு. அவளோட கம்பெனி பேங்க்ரப்ட் ஆகிற நிலமை வந்துருச்சு. ஏன்னா அந்த முக்கியமான ப்ராஜெக்டை களவாண்டு போய் அந்த பிரதரோட கம்பெனிக்கு கொடுத்ததுனால. அதனால் ஹீரோ அவரை பார்க்க வந்திருக்காரு. உடனே அந்த பிரதர் என்ன சொல்கிறாருன்னா, ஹீரோயினை என்கிட்ட கொடு, வேணா நான் ப்ராஜெக்டை அவங்க கூட தர யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் ஹீரோ பிடிச்சி அடிச்சு விட்டுறாரு. உடனே பிரதர் அசிங்கமாக பேசுகிறாரு, ஆல்ரெடி நான் அவளை டேஸ்ட் பண்ணிட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஹீரோக்கு ஒரு கால் வருது, நம்ம கம்பெனிக்கு வரக்கூடிய இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே விலகி போய்கிட்டு இருக்காங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அங்கேருந்து ஹீரோ கிளம்பிடுறாரு. இப்போ ஹீரோயினும் அவங்க அம்மாவும் இருக்காங்க. அப்போ நியூஸ் ஓடுது, சி குரூப் யான் குரூப்பாக மாறிடுச்சுன்னு சொல்லி. உடனே ஹீரோயின் அவள் பிரதர்கிட்ட கேட்க போக பிரதர் என்ன பண்ணுறான்னா, ஹீரோயினை கடத்தி வச்சிடுறான். பிரதர் யாருன்னா ஹீரோயினோட ஸ்டெப் பிரதர் தான் போல். ஹீரோயின் மேலே ரொம்ப நாள் ஆசை வச்சுருப்பான் போல். ஹீரோயினோட மிஸ்பிஹேவ் பண்ண ட்ரை பண்ண கரெக்டாக ஹீரோ காப்பாற்றிடுறாரு. பிரதர் விட்டுட்டு அங்கேருந்து போயிடுறாரு. இப்போ காரில் வரையில் ஹீரோயின் ஹீரோ கிட்ட சாரி கேட்குறா. ஹீரோ வீடு பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி. வீட்டில் 2 பேர் தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ தோங்க ஹீரோவை பார்க்க வர்றா. நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கோ, அந்த ப்ராஜெக்டை நான் உங்ககிட்ட கொடுக்குறேன், உன்னோட கம்பெனியை காப்பாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே ஹீரோ சொல்கிறார், மரியாதை இங்கேருந்து போகிறது தான் உனக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு. தோங் போகிறா. ஹீரோக்கு கால் வருது, குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி. ஹீரோ பார்க்க வர்றாரு. ஹீரோ பின்னாடி தோங்கு வந்திருப்பா போல். இப்போ தான் தோங்குக்கே தெரியுது ஹீரோயினோட குழந்தை உயிரோட தான் இருக்குன்னு சொல்லி. உடனே என்ன பண்ணுறான்னா, குழந்தைய கடத்தி வச்சுக்கிட்டு ஹீரோயினை அவள் சொல்கிற ஒரு இடத்துக்கு வர சொல்லி என்ன பண்ணுறான்னா, இந்த இடத்துலேருந்து நீ குதிச்சிரு, அப்போ தான் உன் குழந்தைய தருவேன் அப்படின்னு சொல்லவும் ஹீரோயின் குதிக்க போகிறா. கரெக்டாக ஹீரோ வந்துடுறாரு. ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா, அதுக்கு பதில் நான் குறிக்கிறேன், ப்ளீஸ் குழந்தையும் ஆளை விட்டுறேன் அப்படின்றாங்க. இப்போ இவங்க 3 பேரும் இப்படி மாற்றி சண்டை போட்டுக்கிட்டு இருக்க, யார் எங்கிட்ட குதிக்கிறாங்கன்னு தெரியலை, லாஜிக்கே இல்லாமல் குதிக்கிறாங்க. கடைசியில் ஹீரோயினும் குழந்தையும் காப்பாற்றிடுறாங்க. தோங் கீழே இறந்துடுறா. எப்படி குதிச்சாங்க என்னன்னா அவங்களே குழப்பி தான் காட்டினாங்க. இப்போ குழந்தைய மறுபடியும் ஹாஸ்பிட்டலில் கொண்டு சேர்த்துருக்காங்க. குழந்தை நல்லா தான் இருக்குது, ஆனால் பிளட்டு தேவைப்படுதுன்னு சொன்னோடனே ஹீரோ தன்னோட பிளட்டை கொடுக்குறாரு. இப்போ தான் தெரியுது தன்னோட குழந்தை தான் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு. அதனால் ஹீரோயின் கிட்ட சாரி கேட்டுட்ருக்காரு. அப்போ ஒரு கால் வருது, கம்பெனியில் ஒரு ப்ராப்ளம்னு சொல்லி. அதனால் ஹீரோ போகிறாரு. ஹீரோயினும் நான் அவங்க கூட வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனிக்கு வர்றாங்க. ஏதோ ப்ரெஸ் மீட் மாதிரி நடக்கும் போல். அங்கே பிரதர் முன்னாடி நின்று பேசிகிட்டு இருக்காரு. அதாவது சி குரூப் யான் குரூப்பாக மாறுனுச்சு, அந்த லாங் கம்பெனிலேருந்து வந்த ப்ராஜெக்டை பற்றியெல்லாம் பேசிகிட்டு இருக்கலே. பின்னாடி ப்ரொஜெக்டரில் இவர் பண்ணார் இல்லையா தப்பு, ஹீரோயினோட அம்மா கிட்ட ஃபிங்கர் பிரிண்ட் எடுத்தது, ஊசியை போட்டது, அது எல்லாத்தையுமே போட்டு காட்டிடுறாங்க. உடனே பிரதர் என்ன பண்ணுறாருனா, வாழ்ந்தா 2 பேரும் ஒன்றா வாழ்வெல்லாம் செத்து போயிருன்னு சொல்லி ஹீரோயினை குத்த போக கரெக்டாக ஹீரோ ஊடால வந்துடுறாரு. ஹீரோக்கு அடிபட்டுருது. இப்போ ஹீரோ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. பிரதரை போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. ஹீரோ கண்ணு முழிக்கிறாரு. ஹீரோயின் சொல்கிறா, அது உன்னோட பேபி தான் சொல்லி, நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லி 2 பேரும் கிஸ் பண்ண மாதிரி இந்த ட்ராமா முடியுது. இதில் ஹீரோ மேலே எந்த தப்பு இருந்த மாதிரி எனக்கு தெரியலை. ஆனால் என்ன, ஹீரோயின் கிட்ட அந்த மாதிரி நடந்திருக்க வேண்டான்ற மாதிரி தோணுச்சு. ஓகே கைஸ், இதை பற்றி உங்கள் கமெண்ட்டை கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணேன். வேறு ஒரு நல்ல ட்ராமாவோட பார்க்கலாம்.